ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கோதுமை மாவு பிஸ்கட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வாங்க. மாவு நல்லா குட்டியாச்சு. இந்த கப்பு வந்து 250 கிராம். 250 கிராமில் வந்து நான் வந்து 2 கப்பு எடுத்து போட்டிருக்கேன். நான் இப்போ அந்த அளவுக்கு வந்து சீனி இதில் 2.5 கப்பு எடுத்திருக்கேன். 2.5 கப்பு எடுத்துகிட்டு ஒரு 6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ சீனி வந்து நான் அரைச்சிட்டேன். நான் இப்போ இந்த எவ்வளோன்னு பார்த்துக்குவோம். இப்போ இந்த 2 இது மாவு எடுத்துருக்கோம், கோதுமை மாவு. இப்போ இது சீனி எவ்வளோன்னு அளந்து பார்த்துக்குவோம். இது வந்து 250 கிராம். இதோட இதை கப்போட இது 1/2 கிலோ இப்போ கொட்டியிருக்கோம். அடுத்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சீனி வந்து இதுக்கு வந்து 650 கிராம் எடுத்துருக்கு. 650 கிராம் சீனி எடுத்துருக்கு. இப்போ இது தேவையானது ரவை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ சீனி 650 கிராம் எடுத்தோம்ல, ரவை வந்து 150 கிராம் எடுத்துருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து 150 கிராம் போட்டோம். அடுத்து வந்து நம்ம எள்ளு போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு தான் போடணும், கருப்பு எள்ளு. இப்போ வெள்ளை எள்ளு எடுத்துருக்கோம், 25 கிராம் எடுத்துருக்கோம். அதையும் இதில் போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு போட்டாச்சு. அப்புறம் தேவையான நெய் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சிட்டு தேவையான அப்புறமேட்டு ஊற்றிக்கலாம். இது சின்ன பிள்ளைலாம் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்கும். கண்டாண்ட பிஸ்கட்டை கொடுக்குறதுக்கு இது பிள்ளைகளுக்கு கொடுத்தா நல்லா இதாக இருக்கும். திருப்பி இதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றி இருக்குது. ஏன்னா ஓரளவுக்கு நெய் ஊற்றி பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம வந்து சர்க்கரை அரைச்சி போட்டிருக்கோம்ல, சீனி, அது வந்து தண்ணி ரொம்ப இதாகி கொலன்னு ஒரு மாதிரி ஆயிடும். அதனால் இது நெய் எவ்வளோவுக்கு நல்லா மாவு நல்லா பிணைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவையானது நம்ம லைட்டாக பட்டும் படாமல் அந்த அளவுக்கு தொளிச்சுக்கிறோம். நெய்க்கு வாடகைக்கு இந்த இதுக்கு எப்படி மணக்குது. இப்போ நெய் அளவு பனைஞ்சாச்சு. நம்ம இந்த அளவுக்கு நெய் ஊற்றி பண்ணி இந்த அளவுக்கு இதாக இருக்கணும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு உருட்டுற அளவுக்கு வரணும். அந்த அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிடலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக ஊற்றி பிணையணும். ஏன்னா சீனி வேற போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு மாதிரி உருகிக்கிட்டு கொலன்னு ஆயிரும். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறோம். நல்லா பிணைஞ்சு நல்லா ஒரு நேரம் ஊறிச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த பொரிச்சு எடுத்துட்டு பார்க்கையில் உங்களுக்கு வந்து நல்லா. இப்போ நல்லா அந்த அளவுக்கு பிணைஞ்சாச்சு. ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி ஊற வச்சுருவோம். நல்லா ஒரு மணி நேரம் ஊறிச்சுன்னா நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக பிஸ்கட் கிடைக்கும். இந்தளவுக்கு நல்லா பதிஞ்சாச்சு. ஒரு நேரம் ஊறட்டும். போட்டு அடிக்கல பார்த்துக்குவோம். இப்போ பிணைஞ்சி வச்ச மாவு வந்து
பிஸ்கட்டுக்கு பிணைஞ்சி வச்ச மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. நல்லா ஒரு தடவை இன்னொரு தடவை நல்லா பிணைஞ்சிக்குவோம். பிணைஞ்சிட்டு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நம்ம பார்த்துக்குவோம். நல்லா ஊறிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு மேலே வைக்கும் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ எப்படின்னா இந்த அளவுக்கு உருட்டிக்கிறணும் இந்த பிஸ்கட் தயார் பண்ணுறதுக்கு. இந்த அளவுக்கு உருட்டிக்கிறணும் இந்த பிஸ்கட் தயார் பண்ணுறதுக்கு. இதை வந்து ரொம்ப வந்து லேசாக தேய்ச்சிடக்கூடாது, கொஞ்சம் வந்து கனமாக தான் தேய்க்கணும். இதை தேய்ச்சி பார்க்கலாம். சப்பாத்தி கட்டை எடுத்தாச்சு. நம்ம நெய் போட்டு தேய்க்கிறதுனாலும் தேய்க்கலாம், எண்ணெய் போட்டு தேய்க்கிறதுனாலும் தேய்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து மாவு போட்டு தேய்க்க போகிறேன். ரொம்ப லேசாக தேய்ச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும். இப்போ தேய்ச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து அச்சுதே எடுத்துருக்கேன், ஹார்ட் மாதிரி. நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, ஹார்ட் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது. பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு அழகாக இருக்கும் இந்த பிஸ்கட்டு. அடுத்து இது இருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. எல்லாத்தையுமே இப்படி பண்ணி எடுத்துக்கிட்டு பொரிக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தேய்ச்சாச்சு. ஹார்ட் மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ சட்டியை காய வச்சுருக்கோம். எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து 2 கரண்டி நெய் ஊற்றிக்கிறோம். ஏன் நெய் ஊற்றோம்னா நல்லா வாடையாக இருக்கும், வாசமாக. அதுக்காக நெய் ஊற்றிக்கிறோம் 2 கரண்டி. எண்ணெய் காயட்டும், அதுக்கப்புறம் பொரிச்சிடும். ரொம்பவும் ஹீட் ஆகிடக்கூடாது, லைட்டாக சூடானே இதை போட வேண்டியது. காஞ்சிருச்சு, இதை போட்டு எடுத்துக்கணும். ரொம்பவும் எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா கறியிடும். அதனால் லைட் சூட்டில் இப்போ போடுறோம். பாருங்கள், ஹாட்டாக எவ்வளோ அழகாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த சைஸில் எப்படி போடணும்னாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில். போட்டாச்சு, வேகட்டும். இப்போ லைட்டாக பிரட்டிக்கிறோம். பொரிச்சாச்சு. இப்போ வந்து இந்த பக்குவத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிற வேண்டியது. நல்லா பொன்னடமாக நல்லா வறுத்தாச்சு.
பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் பெல் பட்டானை கிளிக் பண்ணுங்கள்.